ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பேசுவதை விட மக்களின் மனதை படிப்பதில் வல்லவர். யார் எதற்காக வருகிறார்கள் என்பதை கண்களாலேயே அறிந்து கொள்வார். ஒரு நாள் ஒரு செல்வந்தர் வந்து, எனக்கு இன்னும் அதிக செல்வம் வேண்டும் என்றான். முனிவர் சிரித்தார். ஒரு கல்லை தங்கமாக மாற்றினார். அதை செல்வந்தர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த செல்வந்தரின் மனம் கல்லாகவே இருந்தது. அடுத்ததாக ஒரு ஏழை வந்தார். எனக்கு மன அமைதி வேண்டும் என்றான். முனிவர் அவனை அமைதியாக அமரச் சொன்னார். அந்த நொடியே அவன் முகத்தில் நிம்மதி பிறந்தது. அதேபோல் மறுநாள் ஏழை முனிவரை பார்க்க புறப்பட்டார். அங்கு சென்று பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அந்த முனிவர் இருந்த இடத்தில் ஒரு கரையான் புற்று மட்டுமே இருந்தது. உடனே ஏழை கைகூப்பி வணங்கி மண்டியிட்டார். அக்கணத்தில் அவர் காதில் கேட்டது, மாயை வெளியே இல்லை, உன் ஆசையில்தான். பிறகு அந்த வார்த்தையின் நம்பிக்கையுடன் ஏழை வீடு திரும்பினார்.